RS Infotainment எல்ரட் குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் 2 டிசம்பர் 20 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கடலூர் இள புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடும் அமளி வாக்குவாதத்தோட நடந்திருக்கு. இது எப்பவும் நடக்கிறது தான், கடும் வாக்குவாதம் அமளி நடப்பது. இப்போ இந்த தடவை தள்ளுமுள்ளு போராட்டம் பேரணி, அதோட மட்டும் இல்லை பாஜக எம்பிக்கள் 2 பேர் காயம்பட்டாங்க இவங்க போராட்டம் பண்ணதில் தள்ளிவிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க ராகுல் காந்தி மேலே புகார். காங்கிரஸ் தரப்பு கார்கே அவர் பாஜகக்காரங்க இந்த மாதிரி போராட்டம் பண்ணப்போ தள்ளிவிட்டாங்கன்னு அவரும் புகார். இது வழக்கு பதிவு வரைக்கும் போயிருக்கு. அம்பேத்கர் விஷயம் குறித்து பேசியதில் இந்த அளவுக்கு ஆகிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப இன்னொன்று இப்போ ஓம் பிர்லா சொல்கிறாரு, இனிமேல் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் யாரும் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. எதிர்கட்சிகள் தனக்கு உரிய வாய்ப்பு கொடுக்கல, இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுடைய குறைகளை கேட்கல, இந்த மாதிரி விஷயங்களுக்கு கவனத்தை ஈர்ப்பதற்காக போராட்டம் பண்ணுவாங்க. இப்போ அந்த போராட்டம் பண்ணுறதுக்கே அவர் தடை விட்டார். அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. இந்த நாடாளுமன்றத்தில் இவங்க நடந்து கொண்ட விதம் எல்லாத்தையும் எப்படி பார்க்குறீங்க? நாடாளுமன்றத்தில் நீங்க சொன்ன மாதிரி குளிர்கால கூட்டத்தொடர், இந்த குளிர்கால கூட்டத்தொடர்ல அவசியமாக மிகவும் தேவையுள்ள மக்களுடைய பிரச்சனைகளும் மற்றவைகளையும் எடுத்து வைப்பதும், அதை போல அரசாங்கம் எதிர்கட்சியினுடைய கேள்விகளுக்கு அவர்களுக்கு விளக்கம் அளிப்பது என்பது அவர்கள் மக்களுக்காக கேட்கிறாங்கன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில நம்ம அமித்ஷான்னா நம்ம உள்துறை அமைச்சர் அவர் தானே, பிடிச்சாலும் முடிக்காட்டாலும் அவர் தானே. அந்த அமித்ஷா அண்ணல் டாக்டர் அம்பேத்கரை பற்றி தேவையில்லாம மனசு உள்ள இருந்ததை, பாரதிய ஜனதா என்ற கட்சி RSS அது நாக்பூரினுடைய வெளிப்பாடு, அந்த நாக்பூரினுடைய கருத்து உள்ளே இருக்கும். ஏன்னா அமித்ஷா 24 மணி நேரமும் வெறி பிடித்த RSS. அதனால மனசை திறந்து டக்குன்னு தனக்கு தெரியாம அதை பேசிட்டார். அமித்ஷா இது அம்பேத்கர்னா பெரிய இதா, எப்போத்தாலும் அதான் சொல்லுவீங்களா? ஏன் சாமி பேரை சொன்னா உங்களுக்கு இது சொர்க்கம் கிடைக்காதா? மேல இது தமிழ்ல நம்ம அது பண்ணி பார்க்கிறோம். எதுக்காக சொல்றோம்னா, அந்த நிலைகளில் அவரை பத்தி பேசின பிறகு எதிர்ப்பு வருகின்ற போது நம்முடைய முதலமைச்சர் கூட அழகா கொடுத்தாங்க. பாவம் செய்தவர்களுக்கு தான் புண்ணியம் தேட வேண்டி வரும், அது உங்களுக்கு வேணா இருக்கலாம். நாட்டின் நலனுக்காகவும் மக்களினுடைய பாதுகாப்பிற்காகவும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கவும் விருப்பமுடையவர்கள் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் பெயரை தான் சொல்லுவாங்க அப்படின்னு அவரே கூட தெளிவாக விளக்கம் கொடுத்தார். இப்படி இருக்கிற நிலையில் மிகப்பெரிய அளவிற்கான எதிர்ப்புகள் எல்லாம் வந்த உடனே நாடாளுமன்றம் மாநிலங்களவை 2லையும் எதிர்ப்பு வந்த உடனே 2த்தையுமே நடத்தாம முதலாக இந்தியாவில ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் நாடாளுமன்றத்தை நடத்த விடாம போராட்டம் பண்ணிக்கிட்டது இப்பதான் முதல் தடவைன்னு எல்லா பத்திரிகையிலும் எழுதுறான். நாடாளுமன்றத்தை நடத்தக்கூடாதுன்னு போராட்டம் ஆளுங்கட்சியே பண்ணது இப்பதான். இப்படிப்பட்ட முரண்பாடான சேவைகள்லாம் செஞ்சுட்டு வந்தவங்க இப்ப மறுநாள் கூடும்போது நம்முடைய இந்திய கூட்டணியினுடைய எம்பிக்கள் எல்லாம் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுக்கிட்டு, ப்ளூ கலர்ல அந்த யூனிஃபார்ம் மாதிரி ப்ளூ கலரை போட்டுக்கிட்டு அண்ணல் டாக்டர் அம்பேத்கருடைய சிலைக்கு பக்கத்தில் நின்று போராட்டம் பண்றாங்க, முழக்கம் பண்றாங்க. அப்படியே முழக்கமிட்டுக்கிட்டு வராங்க. வரும்போது எதன் வழியா உள்ள போகணும்? மகர் துவாரா. அப்படின்னா மகர் துவாராக்குன்னா என்ன? பெரிய வாயில் படிக்கட்டுல ஏறி அந்த மகர் துவாரான்றதுதான் பார்லிமெண்ட் உள்ள போறக்கூடியான இடம். அது படிக்கட்டுகள் இருக்கு. அந்த இடத்தை நோக்கி அவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் முழக்கமிட்டபடி போராட்டம் முடிச்சிட்டு வராங்க, உள்ள போறாங்க. அத எப்படி செய்தியை மாத்துவது, எப்படி பிளான் பண்றானுங்க பாருங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா பிஜேபி எம்பிகள் கீழே நின்று வேடிக்கை பார்த்து கத்திக்கிட்டு இருந்தவங்க எதிர்த்து அந்த மகள் துவாரா அந்த இடத்துல போய் அடைச்சா மாதிரி மேல போய் நின்னுக்கிட்டாங்க. இன்னும் கேட்டா அவங்க கட்சியை சேர்ந்தவர் தான் ஸ்பீக்கர். அந்த ஸ்பீக்கர் என்ன சொல்றாரு, பிஜேபி எம்பிக்கு அதெல்லாம் அந்த வாயில் படியெல்லாம் நின்று கத்தாத, நீங்க கீழே போய் எங்காவது போராட்டம் நீங்களும் பண்ணுங்கன்னு அவரும் சொல்றாரு. அவர் பார்லிமெண்ட்ல ஸ்பீக்கர் சொன்னதையும் கேட்காமல் மீறி இவர்கள் அந்த வாயில அடைச்சிக்கும் பொழுது நம்ம ராகுல் அவர்கள் உள்ள போறதுக்காக போறாங்க. வேணுனே தள்ளுமுள்ள உருவாக்குறாங்க. தள்ளுமுள்ள உருவாக்கி கீழே விழுந்து தள்ளி எல்லாம் பண்ணிட்டு, இந்த பக்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கிற கார்கே, மல்லிகார்ஜுன கார்கே, அவர் ரொம்ப வயதானவர், அவரும் கீழே இவனுங்க தள்ளி விட்டு கசாமதான் பண்ணோம்னா அவருக்கு கீழே சாயிறாரு.
இந்த பக்கம் கீழே விழுந்தானுங்கல்ல, ராகுல தள்ளுறதுக்காக வந்து ராகுல் மேல ஏறும்போது அவர் மேல இடிச்சுக்கிட்டே கீழே 2-3 பேர் விழறான். விழுந்துட்டு எல்லாம் முடியுது. அப்புறம் என்ன பண்ணிட்டானுங்க, ராகுல் மேல கேஸ். யாரா? 2 பேர். அததான் நீங்க கவனிக்கணும். நாம வந்து பிடிக்கல பிஜேபி அப்படி இப்படின்றதுக்காக சொல்ல வரல. RSSனா என்ன, எப்படி வந்து கோட்சேவுடைய கையில வந்து இஸ்மாயில்னு பேரை குத்தி கோட்சே ஒருவேளை இறந்து போயிட்டு மாட்டிருந்தா ஒரு முஸ்லீம் தான் காந்தியை சுட்டு கொண்டான்னு சொல்லிட்டு முஸ்லீம்களை தாக்க ரெடி பண்ணி இருந்ததும் RSS தான். அந்த RSS கூட்டம் இன்னைக்கு இந்த பிளான் பண்ற மாதிரி இங்க என்ன பண்றானுங்க, தள்ளி விட்டுட்டு கீழே விழுந்தாங்களாம். கீழே விழுந்துட்டு அவரு பேர் என்ன தெரியுங்களா, அவர் வந்து ஒடிசாவினுடைய MP பிரதாப் சந்திர சாரங்கி. நம்பர் 2 வந்து உத்தரப்பிரதேச MP முகேஷ் ராஜ்புத். இவங்க 2 பேருக்கும் காயம் பட்டுடுச்சான். என்ன வேடிக்கை பாருங்க. ராகுல் பாவம் அவர் என்ன பண்றாரு, இந்த காயம் கீழே விழுந்து இவனுங்களே இடிச்சுக்கிட்ட உடனே அவங்களை பார்த்து அவங்களுக்கு தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் மேல போறாரு. ஆனால் இவர்கள் 2 பேரும் ரத்தம் வழியுது, மண்டை ஒட்டஞ்சு, மூளை வெளியில வந்துட்டு அப்படியே கதறியின் கிடக்கிற மாதிரி ஒரு சீன். நாடாளுமன்றத்தின் நாடகம். அந்த நாடகத்தை நடித்த ஒடிசாவை சேர்ந்த இந்த நபர் யார் தெரியுங்களா, நம்ம இவர் பிரதாப சந்திர சாரங்கி. யார் தெரியுமா, ஏற்கனவே இந்தியாவே எல்லோருமே கண்ணீர் வடிக்கின்ற அளவிற்கு அந்த ஒடிசா மாநிலத்துல தொழுநோயாளிகளுக்கு நோய் சிகிச்சை தந்து கொண்டிருந்த அவரை கார்ல வச்சு அவர் 2 குழந்தைகளையும் உள்ள இருக்கும்போது அந்த காரை கொளுத்தி 3 பேரையும் கொன்னு குதிச்சு ஜெய் பாரத் அதுக்குதுன்னு கத்தி கூச்சல் போட்டவன்ல அந்த கேஸ்ல அக்யூஸ் நம்பர் 1 தான் இந்த MP. இந்த MP தான் இன்னைக்கு எனக்கு இங்க அடி வந்துச்சு அங்க அடி வந்துச்சுன்னு போய் நம்ம ராகுல் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கேஸ்ல கூட அந்த ஸ்டான்ஸ் அந்த பாதிரியாருடைய ஒய்ஃப் வந்து கோர்ட்ல நாங்க யாரு மேலேயும் எதையும் செய்ய மாட்டோம், இது வேணாம், எங்களால பாதிக்க கூடாது, நான் கேஸையே வாபஸ் வாங்கிக்கிறேன், அவங்கள விட்டுடுங்க, அவங்களை விடுதலை செய்யுங்கன்னு அந்த அம்மா வந்து கேட்டு மன்னிப்பு கொடுத்து இவனுக்கெல்லாம் விடுதலை. இவெல்லாம் விடுதலையாகி வெளியில வந்தவன். ஆக RSS பஜ்ரங் தளை சேர்ந்த இந்த தீவிரவாதியாக இருந்த பிரதாப் சந்திர சாரங்கியும் அவர் கூட இந்த உத்தரப்பிரதேச சேர்ந்த முகேஷும் பண்ணி இது பண்ணிட்டானுங்க. இங்க IC வார்டுல சேர்த்து எல்லா டாக்டர்ஸுமே சொன்னாங்க, என்னங்க இது கீழே விழுந்து கீழே விழுந்து ஒரு தேய்ப்பு வந்துச்சுன்னா ஏதோ மருந்து போட்டு பிளாஸ்டிக் போடுவான், இன்ஜெக்ஷன் போடுவான்னு IC வார்டு, அதுக்கப்புறம் CT ஸ்கேன், அதுக்கப்புறம் ஹார்ட் ஆபரேஷன், ஹார்ட் இது பார்க்கணுமா எல்லாத்தையும் எல்லாம் செய்யறாங்க. இப்பதான் ஒரு செய்தி வந்தது, ஒண்ணு இல்ல, இந்த 2 MPகளுமே இப்ப ஏதோ பயப்படுறானுங்களா ஹாஸ்பிட்டல்ல. அதுக்கு ஏன் பயப்படுறாங்கன்னு நமக்கு தெரியல. ராகுல் மேல பெரிய கேஸ் வந்துட போதோன்னு அவனுக்கு பயப்படுறானுங்க. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கும் தெரியல. அது புரிஞ்சவங்களுக்கு புரியலாம். ஏன்னா அந்த மாதிரி RSSல இருக்கிற காரணத்தினால அந்த நபர்கள் 2 பேருமே ராகுலை பழி வாங்கறதுக்காக நமக்கு ஏதாவது வந்துமோன்னு பயந்துகிட்டு கூட இருக்கிறதாக ஒரு கேள்வி. இந்த நிலையில் நம்ம நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு நம்ம இந்தியாவிற்கு இந்திய நாட்டிற்கு தேவையான எதையுமே செய்யாம தமிழர்களுக்கு துரோகம் செய்யற வேலையை மீண்டும் மோடி அரசாங்கம் செய்து இவரு இந்த வழக்குன்னா அவங்க சொல்லிட்டாங்க, நாங்க கோர்ட்ல பார்த்து நாங்க கேஸ் நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட இந்த பிரச்சனை இருக்கு. ஆனாலும் கூட இது கண்டனத்துக்குரியது. எந்த ஒரு இந்தியாவின் கடைசி குடிமகன் கூட ஏத்துக்க மாட்டான். அம்பேத்கரை குறித்து அவர் ஒன்றும் தவறாலாம் பேசல. அவர் திரித்து கூறப்பட்டது காங்கிரஸ் வேண்டுமென்றே இதை செய்கிறது. அதிகார வெறியில அதிகாரத்து நம்ம கையில இல்லை, அதிகாரம் அவங்க கையில் தொடர்ந்து இருக்குதே, அந்த வெறியில் இந்த மாதிரிலாம் அவையை நடத்த விடாமல் இந்த மாதிரி செய்கிறாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க அப்படின்னு அவங்க குற்றம் சுமத்துறாங்க. அம்பேத்கர் சொன்ன விஷயங்களை அதை ஃபாலோ பண்ணி நடைமுறைப்படுத்தினது பாரதிய ஜனதா ஆட்சியில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்பேத்கரை மிகவும் பெரிதாக மோடி மதிக்கிறார், இந்த அரசு மதிக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க எதையாவது சொல்லணும்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நாடகமாடிகள்ன்றது தெளிவாக சொல்லணும்னா, அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றி வெளியில எங்கேயோ பேசி ஒரு வழக்கு வரல, ஏதோ ஒரு இடத்துல ஒரு பேசி அது வீடியோ எடுத்து எல்லாரும் பார்த்து திருச்சி கொடுத்துட்டாங்க, நான் சொல்லாத சொல்லிட்டாங்கன்னு அவர் சொல்றதுக்கு. இது பார்லிமெண்ட்ல எல்லோரும் முன்னிலையிலையும் நீங்கள் சொன்ன அந்த விதம் ரெக்கார்ட்லயே இருக்கு, அரசாங்க பதிவுல இருக்குது. அரசாங்க பதிவுல இருக்கும்போது அதை யாரும் திருச்சிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அந்த ஆர்குமெண்ட் எடுக்கிறதே தப்பு. உனக்கு பதிவு இருப்பதனால் அந்த பதிவை பார்த்து நாங்க என்ன சொல்றோம், வாபஸ் வாங்கு, இல்ல உன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துட்டு போ,
இதுதான் இந்திய கூட்டணியினுடைய போராட்ட களமாக இருக்கு. முழு பேச்சையும் கேட்கல, அமித்ஷாவுடைய முழு பேச்சையும் கேட்கல, குறிப்பிட்ட அந்த பகுதியை மட்டும் இவங்க எடுத்துட்டு சொல்றாங்க. 100 தடவை கூட நீங்க அம்பேத்கர் பேரை சொல்லுங்க, ஆனால் காங்கிரஸ் கட்சி அம்பேத்கரை எப்படி நடத்தியது அப்படின்னு அவர் விளக்க வந்தார். அதை இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அம்பேத்கரை தோற்கடிச்சது உட்பட பல்வேறு விஷயங்களில் காங்கிரஸ் எப்படி நடத்துச்சு அப்படின்னு அவர் சொல்ல வந்ததை இவங்க இந்த மாதிரி பேசிட்டாங்க. இந்த மாதிரி தான் நாம ஒரு பிரச்சனையை ஒரு இன்றைக்கு இருக்கின்ற ஒன்றை எடுத்து வைக்கும் போது அன்னைக்கு கேட்டீங்களா இன்னைக்கு பாத்தீங்களான்னு இந்த கதையை சொல்லி இழுத்துக்கிட்டு போறது அவனுங்களுடைய வழக்கமான வேலை. நல்லா நீங்க யோசிச்சு பார்க்கணும். முழு பேச்சை பேசுறத கேளுங்கன்னா முழு பேச்சு என்பது அது குறித்து அல்ல. அண்ணல் டாக்டர் அம்பேத்கரை இடையில கொண்டாந்து புகுத்திட்டு நீ எதையோ பேசிக்கிட்டு போற, அது முழு பேச்சு எல்லாரும் கேட்டாங்க. அந்த முழு பேச்சுல நீ நான் அப்படி சொல்லல, நான் இதுக்காக சொல்லலன்னு கூட நீங்க ஒண்ணும் எதுக்காக வருத்தப்பட்டு கூட பேசல. நீங்க பேசியது கேலியும் கிண்டலுமாக எல்லோரையும் பார்த்து நீ சொன்னது, இந்த வார்த்தைகளை நீங்க மறுக்கவே முடியாது. அதைத்தான் நம்ம எதிர்த்து எல்லாரும் கேட்கிறாங்களே தவிர அம்பேத்கர் விழாவில நீ பேசி முழு பேச்சை கேட்கலன்னு சொன்னா கேட்கலாம். இது பார்லிமெண்ட்ல நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நடுவுல அம்பேத்கர் பேரை இழுத்து நீயாக சொன்ன சொல்லிட்டு இப்ப நான் அப்படி சொல்ல இப்படி சொல்றேன். மோடியும் அதுக்கு அவர் அமித்ஷா பேசுறதுக்கு ஆதரவு தானே சொல்றாரு, ஆதரவு தெரிவிக்கிறாரு. அவர் ஒன்றும் தப்பா பேசல, இவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமா, மோடி அமித்ஷாவும் ஒண்ணு தெரிஞ்சுங்க, அவங்க RSSல இருக்கும்போது 2 வீலர்ல கொடியை புடிச்சுக்கிட்டு போற 2 பேரும் கால் சட்டையை போட்டுக்கிட்டு RSS மோடியும் அமித்ஷாவை சப்போர்ட் பண்றாரு, அங்க இருக்கிற பிஜேபி எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒவ்வொரு நிலைப்பாட்டிலும் இந்த பிஜேபி மாறுபட்ட கருத்தை உடையது என்பது பல முறையில எல்லாரும் எடுத்து சொல்லியிருக்காங்க. இவர்கள் முதல்ல இந்த ரிசர்வேஷன் பாலிசியை இவங்க ஒத்துக்கல. அதனால நாம என்ன சொல்ல வரோம், பேசியது உண்மை, அந்த பதிவு இருக்கிறது உண்மை, அதுக்கு நீ வருத்தம் தெரிவி மன்னிப்பு கேளுன்னா அதை செஞ்சுட்டு அடுத்த வேலையை பாருன்னா அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஏற்கனவே அக்யூஸ்டா இருந்த நபர்களை எல்லாம் நடிக்க வச்சு இப்ப நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்கன்றதான் நாம சொல்ல வரமே தவிர திரும்ப திரும்ப பார்லிமெண்ட் பேச்சு நான் அப்படி பேசுறேன் பொய் சொல்ல முடியாது, திரிக்க முடியாது. துணைவேந்தர் தேடுதல் குழு அரசாணைகளை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு RN ரவி சொல்றாரு. உயர்கல்வித்துறைக்கும் RN ரவிக்கும் உள்ள மோதல் போக்கு நீடிச்சுக்கிட்டே தான் இருக்குமா? RN ரவி என்கிற RSS ரவி அந்த பொறுப்புல இருக்கிற வரைக்கும் யார் அமைச்சரா வந்தாலும் RN ரவி செயலை யாராலும் ஒத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு பெரிய சர்வாதிகாரி மாதிரி தன்னை நினைச்சுக்கிட்டு சும்மா ஒரு போஸ்ட் ஆளுநர்ன்றது ஒரு கௌரவ போஸ்ட் வந்துட்டு நீ போக வேண்டிய அளவு உனக்கு ஒரு மரியாதைக்கு அந்த வேந்தர்னு வச்சா, இப்போ பாருங்க தமிழ்நாட்டுல பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் வேந்தர்களை போடாம ஏன் இவ்வளவு நாள் கேப்? நீதானே வேந்தரா இருக்க, உன்னை கேட்கறாங்க, நீ இதை செய்யணும் போகணும் போது அதுக்கான பரிந்துரையை கூட நீ செஞ்சது கிடையாது. அப்படியே வச்சுட்டு நீ வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்க. இப்ப நம்முடைய அரசு நம்முடைய இப்ப மாண்புமிகு உயர்நிலைத்துறை அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் தம்பி கோவி செழியன் அவர்கள் ஒரு அறிக்கை கூட கொடுத்திருக்காங்க. பாருங்க, இப்போ பெரியார் பல்கலைக்கழகம், அதே போல பாவேந்தர் பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், இப்படி பல்கலைக்கழகங்களிலே எல்லாம் பொறுப்புக்கள்லாம் காலியா இருக்குன்னு அதற்கான தேர்வு செய்வதற்கு தேடுதல் குழுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த தேடுதல் குழுவை அமைச்சிருக்க அரசாங்கம். அந்த தேடுதல் குழுவுல அமைச்சா தேடுதல் குழு என்ன பண்ணும் தெரியுங்களா? 3 பேரை தேர்ந்தெடுக்கும். 3 பேரை தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தரை தான் இந்த RSS ரவி போன்ற ஆளுநர்கள் டிக் பண்ணணும். தனியாலாம் உனக்கெல்லாம் நீயா போடுறதுக்கு நீ எடுத்து வைக்கிறதுக்கு எல்லாம் இங்க கிடையாது. தமிழ்நாட்டின் உயர்கல்வி இந்தியாவில் முதன்மையான ஒரு நிலையில் இருக்கணும் போது எந்த அளவிற்கு அற்புதமா நடத்திட்டு வராங்க அந்த துறையை. அந்த துறையின் மூலமாக மக்கள் ஆட்சி நடத்துற அரசாங்கம் சொன்னா இவரு அந்த 3 பேர்ல அந்த தேடுதல் குழுவுல ஒருத்தர் UGC இவங்களுடைய மானிய குழுவை சேர்ந்தவரை போட வேண்டும் என்று வலியுறுத்துறார். அதெல்லாம் சட்டப்படி என்னவோ அதான் கோவி செழியன் கூட அழகா சொன்னார். சட்டப்படி ஒரு பல்கலைக்கழகத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அந்த சட்ட விதிகள், இந்த பல்கலைக்கழகம் அதுல இருக்க சட்ட விதிகள், சட்ட விதிகளின்படி நாங்கள் அந்த தேடுதல் குழு அமைச்சிருக்கிறோம். அதுல தேர்வு செய்து வரவங்களை நீ ஒருத்தரை செலக்ட் பண்ணி கொடு, 3 பேரை அனுப்புவோம். அதை விட்டுட்டு உன்னுடைய அதிகாரத்தை மீறி UGC ஒருத்தரை போடுங்க, எங்களுடைய மானிய குழு உறுப்பினர் போடுன்னு ஆள் ஒருத்தர் உள்ள போட்டு எல்லாத்தையும் பண்றதுக்கெல்லாம் நாங்க தயாராக இல்லை, நாங்கள் சட்டப்படி இருக்கிறோம்னு செழியன் கரெக்டா சொல்லிட்டாரு.
இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, ஏன் இந்த மாநிலம் வந்து முதன்மையான மாநிலம் இருக்கிறது உனக்கு பிடிக்கல, RSS ரவிக்கு பிடிக்கல, டெல்லியில இருக்கிறவர்களுக்கு பிஜேபி காரங்களுக்கு பிடிக்கல, அதனால தமிழ்நாட்டின் உயர்கல்வியை நாசமாக்கு, அங்க இருக்க படிப்பு கல்வி இவைகளை வந்து கெடுத்து குட்டிச்சுவராக்கு என்கின்ற வகையில் இந்த கவர்னர் RSS ரவி இந்த வேலையை செய்கிறார் என்பதுதான் இதன் உள்ளே இருக்கிற அடிப்படையான குற்றச்சாட்டு. அது நம்ம நாட்டுக்கு நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுலயும் RSS ரவிக்கு வெற்றி கிடையாது, தோல்விதான். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.